சரி, உங்களுக்கு காதுக்குள்ள இரைச்சல் சத்தம் கேக்குதா சார்? அதனால தலைவலியும் இருக்கா சார்? ஓகே, டாக்டர் போய் பாருங்க. நான் வந்து வெல்னஸ் கோச். அது இஎன்டி டாக்டர் போய் பார்க்கணும் நீங்க. சார், எனர்ஜி ஸ்டாமினா இன்கிரீஸ் பண்ண என்ன பண்ணணும்னு கேக்குறாங்க சார். நல்ல வைப்ல எக்ஸைட்டடா இருக்கணும். திடீர்னு உங்க வீட்ல இருக்கிற யார பார்த்தாலும் புதுசா பார்க்குற மாரி இருக்கணும். யார பார்த்தாலும் புதுசா பார்க்குற மாரி இருக்கணும். யார பார்த்தாலும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹேப்பியா சிரிக்கணும். அவ்வளவுதான். ஏறிங்க எனர்ஜி. ஃபுல் வைப்ல இருப்பீங்க. மூஞ்ச பார்த்த உடனே கோவம் வருது, இரிட்டேட் ஆகுறீங்க. ஏன்டா இங்க வந்தோம்னு நினைக்கிறீங்க. போச்சு. உங்க ஃபியூஸ் போகுதுன்னு அர்த்தம். உங்ககிட்ட தான் இருக்கு எல்லாமே. எனர்ஜி ஹப்ல இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கீங்கல்ல, என்ன சோகமா பார்த்தாலும் உங்களுக்கு எக்ஸைட்டடா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்க எனர்ஜி எப்படி இருக்குன்னு தெரியும். எக்ஸைட்டடா பார்த்தாலும் எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்கும். வைப் உங்ககிட்ட தாங்க இருக்கு. வைப்ப வெளியில இருந்து எதிர்பார்க்காதீங்க. வைப்ப நீங்க தான் கிரியேட் பண்ணணும். உங்களை சுத்தி இருக்கிறவங்களை பார்த்த உடனே சும்மா ஜர்க் ஆகணும். இருக்கணும்டா இவங்க கூட இருக்கணும்னு தோணும். இவ கூட இருக்கவே கூடாதான்னு தோணிச்சுன்னா அவள்தான் வைப். இந்த வைப்னு சொல்றது. நீங்க உங்க எக்ஸைட்மெண்ட் தான் அடுத்தவங்களுக்கு. எக்ஸைட்மெண்ட் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நடிக்கணும். அப்புறம் அது பிராக்டிஸ் ஆயிடும். சார், 6 மாசமா இவங்க எடுத்துட்டு இருக்காங்களா சார்? 14 கிலோ வெயிட் லாஸ் பண்ணிட்டாங்களாம். ஹேர் லாஸ் அதிகமா இருக்கு, என்ன பண்ணணும்? உங்க பாடியில வந்து பாத்தீங்கன்னா முடி கொட்டுறதுனாலுமே சிம்பிளா வச்சுக்கோங்க. புரோட்டீனும் வந்து பாத்தீங்கன்னா ஜிங்கும் உடம்புல வந்து கம்மி ஆயிடுச்சு. அதனாலதான் கொட்ட ஆரம்பிக்கும். நியூட்ரிஷன் டெபிசியன்சி. அப்படி இல்லைன்னா டென்ஷன் ரொம்ப அதிகமானீங்கன்னா நிறைய மென்னுக்கு பாருங்க ஃப்ரண்ட்ல இருக்கவே இருக்காது. தலையில எல்லா இடத்துலயும் நிறைய குறைஞ்சிரும். ஏன்னா ரொம்ப டென்ஷனாவே இருப்பாங்க. இந்த கடனை அடிக்கிறது எப்படி, இங்க போறது, இந்த பாஸுக்கு எப்படி பதில் சொல்லணும், அங்க போய் என்ன பண்ணணும், டென்ஷன்லயே இருக்கிறதுனால அந்த மாதிரி ஏர் லாஸ் வர ஆரம்பிக்கும். ரெண்டாவது உப்பு தண்ணி நிறைய யூஸ் பண்ணாலும் ஏர் லாஸ் வர ஆரம்பிக்கும். ரெண்டாவது கெமிக்கல் இருக்கிற ஷாம்பு நிறைய யூஸ் பண்ணிக்கனாலும் உங்களுக்கு ஏர் லாஸ் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு. உங்களுக்கு எந்த காரணத்தினால வரும், சரியான தூக்க இன்மைன்னு கூட உங்களுக்கு வந்து ஏர் லாஸ் நடக்கும். எதனால நீங்க தான் கண்டுபிடிச்சு நீங்க தான் அதை சரி பண்ணணும். உங்களுக்கு நியூட்ரிஷன் டெபிசியன்சினா நீங்க கோச் கிட்ட பர்சனலைஸ் பண்ணி அதை எடுத்துக்கலாம். நைட் ஷிஃப்ட் போறவங்களுக்கு ஏதாவது வெயிட் லாஸ் பிளான் சொல்றாங்க சார். ஒண்ணுமே இல்ல, பகல்ல குடிக்கிறத ஷேக்க அப்படியே நைட்ல குடிக்க ஆரம்பிக்கணும். பகல்ல தூங்க போறீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். பிஎம்ஆர் கால்குலேஷன் அதே ரிப்பீட் கொஸ்டின் சார். இன்னொருத்தர் வந்து ஹெர்பலைஃப் விட்டு விட்டு 3 வருஷமா ஃபாலோ பண்றாங்களா சார்? 74ல இருந்து 62 கிலோ வந்திருக்காங்களா சார்? என்ன பண்ணணும்? அவ்வளவுதான் போட்டுருக்காங்க சார். கை தட்டணும். இன்னொரு கொஸ்டின் நான் 4 மாசமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் மந்த் 5 கிலோ கம்மியாச்சு. அதுக்கப்புறம் 2 கிலோ தான் கம்மியாச்சு. லாஸ்ட் 2 மாசமா வெயிட் லாஸ் ஸ்டாக்னட்டா இருக்கு. சாலட்ஸ் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். வாக்கிங் 6000 ஸ்டெப் போறேன். ஒர்க் அவுட்டும் பண்றேன். ஆனாலும் ஏன் இந்த மாதிரி ஸ்லோ ஆகுதுன்னு கேக்குறாங்க சார். அது பர்சனலைஸ் பண்ணல. இப்பதான் சொன்னேன் நான். ஒரு வாரத்துக்கு 1 to 1 கிலோ குறையில, ஒரு மாசத்துக்கு 3 to 4 கிலோ குறையிலன்னா உங்க கோச் கிட்ட உட்காந்து பர்சனலைஸ் பண்ணணும். ஏன்னா நீங்க இந்த பர்சனலைஸ் பண்ணலன்னா உங்களுக்கு டிசைன் ஆகாது. டிசைன் ஆகலன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த ப்ராடக்ட் எங்க வேணாலும் கிடைக்கும். ஆன்லைன், ஆஃப்லைன், டிஸ்கவுண்ட் எல்லாம் கிடைக்கும். ஆனா அந்த ப்ரோக்ராமுக்கு பின்னாடி ஒரு கோச் வந்து தீவிரமான ஒர்க் பண்ணணும். அப்பதான் உங்களால வந்து ரிசல்ட்ஸ் இருக்கும். நான் ஒரு 50,000 கஸ்டமருக்கு மேல ஃபேமிலியோட ஐடியல் வெயிட்டுக்கு வர வச்சிருக்கேன். லட்சக்கணக்கான பேரை நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைன் பண்ணியிருக்கேன். வெறும் 50,000 பேர் தான் வர வைக்க முடிஞ்சது. என்ன காரணம்னா அவங்க தான் நான் சொல்றது முழுசா கேட்டார். கேட்காதவங்களும் ஒன்றும் பண்ண முடியாது. இங்க எல்லாம் சொல்லி கொடுத்து கேட்ட பிறகு கீழே போயிட்டு வடையும் பஜ்ஜியும் சாப்பிட்டு போறவங்கள போய் டீயும் சாப்பிட்டு போறவங்களும் ஒன்றும் பண்ண முடியாது. சொல்லி தரது அப்படியே கேட்கறவங்களுக்கு எக்ஸலண்டான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சரி, இவங்க ஐடியல்ல தான் இருக்காங்களா சார்? ஆனா ஃபேட் வந்து குறைய மாட்டேங்குது, வீசிங்கும் சரியாகலங்கிறாங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீசிங் குறையல அப்படின்னா நீங்க லங்ஸ் எக்ஸசைஸ் கொஞ்சம் பண்ணிட்டு நீங்க வந்து வாட்டர் இன்டேக் ப்ராப்பரா எடுத்தீங்கன்னா அதுல நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஃபேட் குறையல அப்படின்னா நீங்க வந்து வெயிட் லிஃப்டிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ண ஆரம்பிக்கும். காலைல இருந்து மத்தியானம் வரைக்கும் அஃப்ரெஷ் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி நீங்க வந்து குடிக்க ஒரு 5 ஸ்பூன் வந்து அஃப்ரெஷ் வந்து 1 லிட்டர் பாட்டில் போட்டு குடிக்க ஆரம்பிக்கும். அஃப்ரெஷ் வந்து ஃபேட் லாஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும். சரி, இவங்க அந்த விட்டு ஃபாலோ பண்றவங்க கண்டினியூ பண்ணிருக்காங்க சார். அவங்க 3rd டைமா பண்றப்போ இப்ப வந்து குறைய மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க சார். 2 வாரமா ஆச்சு, குறைய மாட்டேங்குது. எலாஸ்டிக்க சும்மா இழுத்து விட்டீங்கன்னா என்னங்க ஆகும்? நீங்க யோசிச்சு பாருங்க. டைம் எடுக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி டைம் எடுக்கும். ஒரு தடவை ஒருத்தவங்க நல்லா வெயிட்ட குறைச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, அப்படியே மெயின்டைன் பண்ணி ரிமைனிங் லைஃப் ஃபுல்லா இருக்கலாம். இது ஏறுதா இல்லையா டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கனாமனு தின்னு பெருசா ஆயிட்டாங்கன்னு வச்சுங்க, அப்புறம் அவ்வளவுதான். திருப்பியும் குறைக்கிறதுக்குள்ள அவங்க அம்மா கிட்ட குடிச்ச பால்லாம் வெளில வந்து. ஏன் அப்படின்னா எலாஸ்டிக்கை விடக்கூடாது. உங்க உடம்பு வந்து ஸ்ட்ரக்சருக்குள்ள எடுத்து வச்சீங்கன்னா பிடிச்சிக்கணும். நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி குறைச்சேன், அப்படியே 20 வருஷமா மெயின்டைன் பண்ணி இருக்கேன். விட்டுட்டோம் அப்படின்னு எதையுமே நம்ம கேர் எடுக்காம விட்டுட்டோம்னா பார்க்காத பயிர் பழுதுன்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்பு நம்ம கோயில். நம்ம உடம்பு நம்ம கேவலமா ட்ரீட் பண்ணணும், அது உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். அது சரி பண்ணணும்னா கொஞ்சம் டைம் ஆகும். நீங்க ப்ராப்பரா எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். ஆக்குலர் டிஃபென்ஸ் எடுத்தா உங்களுக்கு வாமிட் ஆகுதா சார்? என்ன ரீசன்? நான் கண்டினியூ பண்ணலாமா? கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது. 13 வயசு பையனுக்கு ரெகுலர் ஷேக்கே கொடுக்கலாமா இல்ல டைனோ ஷேக் கொடுக்கலாமா? டைனோ ஷேக் மிக்ஸ் பண்ணி கொடுக்க சொல்ல நல்ல growth உங்களுக்கு நல்லா இருக்கும். எல்லா விஷயத்துலயும் ஐக்யூ லெவல்ல இருந்து எல்லா விஷயத்துலயுமே growth நல்லா இருக்கும்.
ஏன்னா நானே டைனோஷேக் போட்டேன். இவங்களுக்கு வந்து 19 வயசு ஆச்சாம் சார். ஐடியல் வெயிட் வந்துட்டாங்கன்னா, இருந்தாலும் பாடி ஏஜ் 27ன்னு காட்டுது. இதை எப்படி ரெடியூஸ் பண்றதுன்னு கேட்பாங்க. பாடி ஏஜ் எவ்வளவு அவங்களுக்கு? ஒரிஜினல் ஏஜ் என்ன? 19. 19, 27 காட்டுதா? உங்களோட பாடி எஸ். ஏஜ் எக்ஸஸா காட்டுது அப்படின்னா உங்க ஆர்கன்ஸ் மேல வந்து பாத்தீங்கன்னா படிஞ்சிருக்கிற ஃபேட் அதோட பர்ஃபார்மன்ஸை ஸ்டாப் பண்ணிடுச்சு. அந்த ஆர்கன்ஸ் மேல படிஞ்சிருக்கிறது வந்து விசரல் ஃபேட்னு சொல்லுவாங்க. அந்த வி ஃபேட்டை நீங்க குறைக்கிறதுக்கு உண்டான ப்ராசஸை நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க பாடி ஏஜிங் வந்து நார்மலுக்கு வந்துடும். கீழே வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. கீழே வந்ததுன்னா பர்ஃபெக்ட் நீங்க ப்ரோக்ராம் ஃபாலோ பண்றீங்க. சார் இவங்களுக்கு 2 இயர்ஸா இந்த ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்றாங்களா சார்? ஸ்கின் ப்ராப்ளம் மட்டும் கியூர் ஆச்சு, ஆனா திருப்பியும் வருது, சரியாகல, என்ன பண்றதுன்னு கேட்குறேன். நீங்க என்ன சாப்பிட்டு திருப்பி வருதுன்றதை நீங்க கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒரு விஷயத்த நீங்க வந்து எக்ஸலண்டா ரிசல்ட்ஸ் கிடைச்சு வர சொல்ல திருப்பி உங்களுக்கு வருதுன்னா திருப்பி ஏதோ ஒரு தப்பு பண்றீங்க. என்ன பண்றீங்க? அதை நீங்க தான் கண்டுபிடிச்சு நீங்க தான் ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா ஒரு இடத்துல ஒழுங்கா போய் ரிசல்ட் திடீர்னு ஒண்ணு வந்து கிராஸ் ஆச்சுன்னா ஆக்சிடென்ட் சொல்லுவாங்க. நீங்க என்ன சாப்பிடுறீங்க அதை போய் கண்டுபிடிச்சு அதை ஸ்டாப் பண்ணுங்க. அது ஆட்டோமேட்டிக்கா நினைக்கும். சார் கொஸ்டின்ஸ் ஓவர் சார். சார் லாஸ்டா அவர் வந்து உங்களை பிடிச்சிருக்கான் சார், அதை சொல்றாங்க. சரி சரி ஓகே, கங்க்ராச்சுலேஷன். பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் நீங்க அடையறதுக்கு என் வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். பாய்.